ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லியதே ஜன்ம பத்திரிகா சூர்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்தஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சொல்லுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. இனிமேல் எல்லாமே கொஞ்சம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற இது உண்டு. வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் இந்த ராசி பலன்கள், இந்த வாரம் கிரகங்கள்லாம் எப்படி நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு இந்த வார ராசி பலன் நமக்கு சொல்கிறது. இந்த வார ராசி பலன் சொல்லும்போது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரையில், ஆடி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஆடி மாதம் 11ஆம் தேதி வரையில் 12 ராசிக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும். இது பொது பலன்கள் தான். சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேற, ஜன்ம ஜாதகம் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது வேற. பொது ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன இருக்கணும், எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளவுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து நாள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் வாஸ்து நாள் வருது. சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். வாஸ்து நாள்னு சொல்கிறாங்களே, ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். எந்த மாதமாக இருந்தாலும் வாஸ்து கண் திறக்கிற நாளில் பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது தனி சிறப்பு. அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது சிறப்பானது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நாளில் ஒரு பூமி பூஜை போட்டு ஆவணி மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. ஆனால் வாஸ்து கண் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாஸ்து நாளில் தான் பூமி பூஜை போட்டால் அந்த சிறப்பாக இருக்கும். ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம். அதே போல் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும்போது பூமி பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்போயிலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆவணி மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆடி அமாவாசை வருது, பித்ருக்களுக்கு உகந்த தினம், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பித்ருக்கள் தினம். முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள். ஸோ அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் கோவிலுக்கு போய் திதி கொடுத்தாலும் சரி, வீட்டிலையே திதி கொடுத்தாலும் சரி, அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இந்த திதி கொடுக்கறதுலையே ரொம்ப ஒரு நிறையா ஆலயங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறோம், ராமேஸ்வரம் போகிறாங்க, அதே போல் தனுஷ்கோடி போவாங்க, வேதாரண்யம் போவாங்க, நிறையா இடங்கள் இருக்குது, தேவிப்பட்டினம், நிறையா இடங்கள் இருக்குது திதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. கடற்கரையோரம் நிறையா இடத்துலலாம் நிறையா கோவில்களில் குளக்கரை, ஸோ நிறையா இடத்துல இந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு இடம் இருக்குது, பரசுராமர் கோவில்னு. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. பரசுராமர் கோவில்னு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சிரார்த்தத்துக்குன்னே உகந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஒரு முறை போயிட்டு அதில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். நான் திதி கொடுத்ததில்லை, கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பரசுராமர் கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். சரி, அடுத்ததாக இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களை, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி. முழு மனதுடன் செயல்படுங்கள். ஒரே வார்த்தை தான், முழு மனதுடன் செயல்படுங்கள். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் நல்லது. ரெண்டாவது, ஆழமான சிந்தனை தேவை. ரொம்ப யோசித்து செய்யணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. எதிரிகள் மெதுவாக விலகுவார்கள். உறவுகளில் மகிழ்ச்சி, நிதிநிலை சீராகும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, எனக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்குது. ஏன் சிரமங்கள் இருக்குன்னா 8ல் குரு, விருச்சிக தனுசு மகர கும்பம், 4ல் ஜாதகத்தில் செவ்வாய், ராகு சனி. உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, உங்கள் ராசிப்படி அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு. சில பேருக்கு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும், மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு. என்னென்ன நட்சத்திரப்படி எடுத்துடணும், ராசிப்படி நம்ம எடுத்துனோன்னா நல்லா விசுவாசத்திற்குரியவர்கள் நீங்கள். அதே போல் நம்பிக்கைக்கு உரியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிநாட்டு வருமான வாய்ப்பு நிறையா இருக்கும்.
திருமணம் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு எடுத்தோன்னே சிறந்த ஒரு கணவன் மனைவி அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பேர் இருக்கும். வேலை, அரசாங்க வேலை, பணம் சார்ந்த பணி எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் போடுவாங்க. சில பேர் இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், சில பேர் கண்டிஷன் போடுவாங்க. அதெல்லாம் உண்டு. அதே போல் உயர் அதிகாரிகளால் அதிகமாக பாதிப்பு வரும். உயர் அதிகாரிகள் அதாவது உங்கள் மேலே பொறாமையாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவங்க சொல்லி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சுருவாங்க. ஸோ நீ இப்படி தான், ஸோ நான் உன்னை எங்கே எப்படி செய்யணுமோ அப்படி நான் உன்னை செய்கிறேன், எப்படி உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் உன்னை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. சொல்லி வச்சு செய்வாங்க அந்த மாதிரி. ஸோ கவனமாக இருங்க. இது உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு பாரம்பரியமாக நான் வச்சுருக்கேன், பூர்வீக சொத்து அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை பங்கு போடக்கூடிய, விற்கக்கூடிய, பேசக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு அஷ்டம குரு எல்லா பக்கமுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. மனசில் நிம்மதி கிடையாது. ஏதோ போகிறேன், சாமி கும்பிட்றேன், டெய்லி ஏதோ ஸ்லோகம் சொல்கிறேன், ஏதோ அன்றாட வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, அவ்வளவுதான். இதுலேயே வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் உண்டு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதிகமான பிரச்சனைகள். நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வர முடியல, ஏதாவது ஒர்க் ப்ரெஷரு, வீட்டுக்கு வந்தாலும் ஃபோன் கால்ஸு, பிரச்சனை, ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோட எங்கன்னா வெளியில் ஜாலியாக வெளியில் போகணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு பேசுகிறது, எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு சில விஷயங்கள் பண்ணுறது, இப்படி தான் போயின்னு இருக்குது. அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர், அதாவது தனியார் உத்தியோகத்திற்கும் அரசாங்க உத்தியோகத்திற்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த இடத்துல உங்கள் வேலையை நீங்கள் தக்க வச்சுக்காமல் பணியிடை மாற்றம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு எழுதி சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஎன்பிசி எக்ஸாம், யூபிசி என்ன எக்ஸாம்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறாங்க வேலை கிடைக்குமான்னு. ஆனால் உங்களுக்கு வேலை கிடைச்சும் அதை தக்க வச்சுக்க தெரியாமல் நீங்கள் அந்த இடத்துல கெட்ட பேர் வாங்குறீங்க. ஸோ அதனால் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் சில விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. நோய், உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். வயது மூப்பு உள்ளவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். உணவு பழக்க வழக்கம், உணவில் கட்டுப்பாடு தேவை. உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல சில கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது. மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் வரும், நல்ல மார்க்ஸ் பார்க்கலாம். விருச்சிக ராசினாலே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நட்சத்திரம் ராசி, நல்லா படிக்கக்கூடிய யோகம் அமைப்புண்டு. நல்லா படிங்க, சரிங்களா? என்னுடைய ஆசீர்வாதங்கள், நல்லா படிங்க, குருஜியோடைய ஆசீர்வாதங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்டது விருச்சிக ராசிக்கு ஒரு 6-8 மாதமாகவே இப்போ கொஞ்சம் கடன் வந்து இருக்க கொஞ்சம் கடன் சேர்ந்துட்டே வருது, இன்னும் நிவர்த்தி ஆகலை. ஏன்னா மணி ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கடன் இருக்குது. சொத்து தொடர்பான சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெண்களுக்கு வேலை தொடர்பான, வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பெண்களுக்கு அப்படின்னும்போது எச்சரிக்கையான வாரமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் வேகமாக போவீங்க, ஒரு வேலைக்குன்னு கொஞ்சம் வேகமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சிறு விபத்து, சிறு விஷயங்கள் அது மாதிரிலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்து போங்க, பார்த்து வாங்க. கூடியமான வரைக்கும் இந்த வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைன்னா பண்ணுங்கள், தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணுறதில் பார்த்து பண்ணுங்கள், அதுதான் சொல்ல முடியும். சிறு குறு தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட ஓரளவு நல்ல லாபம் இருக்கும். பரிகாரம் செஞ்சுக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்துலையும். கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு, பெண் குலதெய்வ வழிபாடு செய்யலை அப்படின்னு சொன்னால் செஞ்சுருங்க, நல்லது. உங்களுடைய கர்மா பரிகாரம் கூட நீங்கள் செய்கிறது நல்லது. கர்மா பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் நல்லதுன்னா, சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது. வயலூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சிறுவாபுரி போயிட்டு வர்றது நல்லது. இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய சிறப்பான கோயில்களாக இருக்கும். திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது பண்ணுங்கள். ஆனால் ஜாதகம்லாம் வந்திருக்கா என்னங்கிறத பார்த்து பண்ணுங்கள். விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்களும் அப்படியே கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும், நல்லபடியாக நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக நடக்கும், பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது
விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்திற்கான பலன். அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க, அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க, நல்ல சுத்தமான பசு நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க, தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க, முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவக்கிரகத்துக்கு ஒரு தீபம் போடுங்க. நவக்கிரகத்துக்கு நீங்கள் தீபம் போடும்போது அங்காரகனுக்கு தீபம் போடுங்க. அங்கார பகவான், முருகப்பெருமான், அடுத்ததாக அம்பாளுக்கு, இந்த 3 சுவாமிக்குமே நெய் தீபம் ஏற்றி இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். வாழ்க வளமுடன்.